வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். ஸ்டீஃபன் கிங்கோட நாவலை தழுவி 2025ஆம் ஆண்டு ஒரு ஹாலிவுட் ஹாரர் படமா வெளிவந்திருக்கிற த லாங் வால்க் படத்தோட ரிவ்யூ பத்தி தெரிஞ்சுக்க போறோம். 50 ஆண்கள் கொடூரமான வாக்கிங் கேம்ல தப்பிச்சாங்களா அப்படிங்கிறது தான் படமே. என்னுடைய ஹானஸ்ட் ரிவ்யூவை உங்களுக்கு ஷேர் பண்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண மறந்துடாதீங்க. கதையை இப்ப மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். அமெரிக்கா முழுக்க ராணுவ கட்டுப்பாட்டுல இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் ராணுவம் த லாங் வால்க் அப்படிங்கிற ஒரு மாரத்தான் போட்டியை நடத்துறாங்க. அதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய பரிசை கொடுத்து அவங்களுடைய ஒரு ஆசையை நிறைவேற்றுவாங்க. இந்த மாரத்தான்ல 50 ஆண்கள் கலந்துக்கிறாங்க. மாரத்தான் நடக்கும் போது யாராவது நடக்கிறத நிறுத்தினாங்கன்னா அவங்களுக்கு 3 தடவை எச்சரிக்கை தரப்படும். அதையும் மீறி யாராவது தப்பு செஞ்சா அவங்களுக்கு மரண தண்டனையே கிடைக்கும். இந்த மாரத்தான்ல கலந்துகிட்ட 50 பேருக்கு என்னென்ன நடக்குது, கடைசியா யாருதான் ஜெயிச்சா அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. நீங்க ஸ்டீஃபன் கிங்கோட த லாங் வால்க் நாவலை படிச்சிருந்தீங்கன்னா அந்த நாவல்ல எந்த அளவுக்கான பயங்கரம் மற்றும் டென்ஷனை பில்டு பண்ணாங்களோ அதே அளவுக்கான டென்ஷன் மற்றும் பயங்கரத்தை இந்த படத்துலயும் இவங்க மெயின்டைன் பண்ண விதம் நல்லாவே இருக்குது. படத்துல லீடா நடிச்ச கூப்பர் ஹூஃப்மேன் மற்றும் டேவிட் ஜான்சன் இவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கும் கெமிஸ்ட்ரியும் இந்த படத்துக்கு நல்லாவே கை கொடுத்துருக்குது. இந்த படம் 1 மணி நேரம் 45 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய ஷார்ட்டான படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். 50 ஆண்கள் ஒண்ணு சேர்ந்து நிக்காம பல மைல் தூரம் நடக்கும்போது அவங்க உடல்ல என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது, அந்த டைம்ல அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும், அந்த மனநிலைமைக்கு ஏத்த மாதிரி அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத காட்சிகளா சூப்பராகவே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இந்த படம் முழுக்க முழுக்க நடக்கிற மாதிரி தான் காட்சிகளா கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. ஸோ டைமிங்க்கு ஏத்த மாதிரி லொகேஷன்ஸை இவங்க மாத்தி மாத்தி காட்சிப்படுத்தின விதங்களாகட்டும், படத்துல வர விஷுவல்ஸ் காட்சிகளாகட்டும் இதெல்லாம் சூப்பராகவே இருக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஹீரோக்கள் 2 பேரை தவிர மீதி இருக்கிற கதாபாத்திரங்களை வச்சு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறனால என்னென்ன பிரச்சனைகள் உடல்ல வரும் அப்படிங்கிறத இவங்க காட்சிகளா அவங்கள வச்சே சொல்லிட்டாங்க. ஆனா தொடர்ந்து நடக்கிறனால என்னென்ன பிரச்சனைகளை ஹீரோக்கள் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறத அவங்க கோணத்துல இருந்து இவங்க காட்சிகளா காட்சிப்படுத்த மிஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு லாஜிக் குறைபாடா தான் படுது. அது மட்டும் இல்லாம படத்தோட கிளைமேக்ஸ் காட்சிகளுக்கு இன்னுமே இவங்க கொஞ்சம் முக்கியத்துவங்கள் கொடுத்துருக்கலாம். படத்தோட முதல் பாதி பொறுமையாக மூவ் ஆகுது. அது மட்டும் இல்லாம படம் முழுக்க நடக்கிற காட்சிகளே இருக்கிறனால ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல உங்களுக்கு போர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு சூப்பரான படம் தான். இந்த படம் 10க்கு 6.7 ரேட்டிங் கொடுக்கலாம். படம் முழுக்க அடல்ட் காட்சிகளும் ரத்தம் தெரிக்கிற வைலன்ஸ் காட்சிகளும் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.